மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டு ஆஹா, குடும்பத்துல எல்லாரும் பிஸியா இருக்காங்க போலயே. இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுலயும் அவங்களால கவனமா வேலை பார்க்க முடியுதுன்னா அப்ப நாம ரொம்ப வீக்கா இருக்கோம். ரைட், அப்போ நம்ம வேலையை காட்டுவோம். புஷ்பா, அச்சச்சோ, புஷ்பா, ஐயோ, புஷ்பா, உன்னதான். சின்னம்மா, என்ன கூப்பிட்டீங்களா? உன்னதான் கூப்பிடுற. உன் பேரு தானே புஷ்பா? எல்லாரும் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல, சத்தத்தை குறைச்சு வை. என்ன சின்னம்மா, நான் என்ன டிவில 11 மணி ஷோவா பாக்குறேன் சைலண்டா பாக்குறதுக்கு? காமெடி சின்னம்மா, காமெடி எல்லாம் கொஞ்சம் சத்தமா வச்சு பார்க்கணும், அப்பதான் சிரிப்பு வரும். அது பாருங்க. இந்த வீட்ல ஏதாவது சிரிப்பு சத்தம் இருக்கா, இல்லனா சந்தோஷம் இருக்கா? எப்ப பார்த்தாலும் எதையாவது பறி கொடுத்த மாதிரி ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. டிவிலயாவது சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிறேனே. நீ கொஞ்சம் உன் வியாக்கியானத்தை நிறுத்துறியா? நீட்டி முழக்கினதெல்லாம் போதும். இப்ப டிவி வால்யூமை கம்மி பண்ண முடியுமா முடியாதா? ஐயோ, நீங்க பூ கட்டிட்டு டிவிய பாருங்க. சூப்பர் படம் இது. ஐயோ, ஃபுல் காமெடி தான். அம்மா, அம்மா பேசுறதுக்கு. ஐயோ, இங்க பாருங்க காமெடி. இப்படிதான் ஒவ்வொருத்தரையா வெளியேற்றணும். அப்போதான் இந்த வீடு எனக்கு சொந்தமாகும். ஆதி, அந்த வீட்ல ஒரு பாடி கார்டுன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் என்ன பெரிய இவனா? எப்ப பார்த்தாலும் அந்த வீரா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வீரா மேல ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். கலெக்டர் வீராவுடன் ஒரு ரகசிய தொடர்பு. எப்படி ஹெட்லைன் நல்லா இருக்கா? ராணி, உனக்கு ஒரு தெரியாத விஷயம் சொல்லட்டா? அவன்தான் அந்த வீராவோட புருஷன். என்ன சொல்ற? ஆமா, 2 பேருக்கும் பயங்கரமான லவ். அவங்க லவ்வுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வேற. ஓ, அவங்க ஃபேமிலியில ஏகப்பட்ட ட்ராஜடி. அதுல 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ குடும்பத்தை பாதுகாக்க அவன் பாடி கார்டா இருக்கான் வீட்டுக்குள்ள. மத்தபடி 2 பேரும் இன்னும் சேரல. ஓஹோ, வணக்கம் மேடம். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். மேடம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது உங்ககிட்ட சொன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதான். சொல்லுங்க மேடம், இதெல்லாம் நம்ம கடையோட 7 வருஷ வரவு செலவு கணக்கு. இதில் நிறைய குழப்பம் இருக்குது மேடம். குழப்பமா? என்ன குழப்பம் சார்? இல்லை மேடம், அது சூர்யாவா? சூர்யா சார் எக்கச்சக்கமாக நம்ம கடை பேரில் பணத்தை கையாடல் பண்ணியிருக்காரு. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது மேடம். இப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா, இன்னும் அவரை நம்பிட்டு நீங்கள் இந்த வீட்டில் வச்சுருக்கீங்க மேடம். கடையிலையும் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. எப்போ வேணாலும் அவரால் உங்கள் கடைக்கு ஆபத்து வரலாம். இவ்வளோ ஊழல் பண்ண ஒருத்தன் எப்படி மேடம் நல்லவனாக இருக்க முடியும்? நீங்கள் தான் மேடம் முடிவு பண்ணணும். நான் வர்றேன் மேடம்.
எப்ப நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் உங்களை இந்த குடும்பத்துல உள்ள ஆளா தான் நாங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கோம். நேத்து வரைக்கும் நம்ம கடையில நடக்கிற வரவு செலவை பத்தி உங்ககிட்ட நான் எதுவும் கேட்டிருக்கேனா? இப்பதான் மாமா கடைக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு உங்களை கண்மூடித்தனமா நம்புறவங்களுக்கு நீங்க எவ்வளவு நம்பிக்கையா இருக்கணும். நான் நம்பிக்கையா தானே இருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏதாச்சும் பிரச்சனையா? என்னாச்சு? நீ ஏன் என்கிட்ட இப்படி பேசுற? சூர்யா கடையில நிறைய ஊழல் நடந்துகிட்டு இருக்காமா. யார் பண்ணா? சூர்யா தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. நீங்க தான் அந்த ஊழல் பண்ணிருக்கீங்க. நானா? வீரா, நான் இந்த குடும்பத்துக்காக சூர்யா என்ன போதும். நீங்க இந்த குடும்பத்துக்காக நிறைய பண்ணிருக்கீங்க தான், நான் இல்லன்னெல்லாம் சொல்லல. அதனாலதான் இந்த பிரச்சனைய ஹால்ல வச்சு பேசாம இப்ப தனியா ரூம்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். சூர்யா, நீங்க பணம் கையாடல் பண்ணீங்கன்றதுக்கு உண்டான ப்ராப்பரான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. சூர்யா, டேய் சூர்யா, டேய் எங்கடா இருக்க? மரா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? சூர்யாவை பாத்தியா? எங்க அவன்? இங்க இல்லையே, ஏன் என்னாச்சு? நான் அவன் போற இடமெல்லாம் தேடி பார்த்துட்டு தான் வர்றேன், எங்கேயும் காணோம். எங்க அவன்? இனிமே அவர் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டார் மரா. அவரை மொத்தமா நான் அனுப்பிட்டேன். ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, விட. என்னாச்சுன்னு சொல்லு. உன்கிட்ட எதுவும் மிஸ்பிஹேவ் பண்ணானா? எங்க அந்த பொறுக்கி ராஸ்கல்? எங்க அவன்? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்கல. அப்புறம் எதுக்கு அனுப்புன? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. அது அவர் நம்ம கடையில நிறைய ஊழல் பண்ணிருக்காரு. என்ன பாடி கார்டு இங்க இருந்து போறான்? புருஷன் பொண்டாட்டி ரூம்ல இருந்து வர்றது சரிதான். இத வச்சு இப்ப பிரச்சனையும் பண்ண முடியாது. பாப்போம், வேற ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்காமையா போயிடும். ஐயோ, சூர்யாவா? இவன் எதுக்கு இந்த வீரா ரூம்குள்ள போறான்? ஆஹா, சூப்பரான மேட்ரு மாட்டிக்கிச்சு. இத வச்சு புதுசா பிரச்சனையை உருவாக்கலாமே.